இதுல விஜய் சத்தியமா சொல்றேன், அந்த ஆளுக்கு ஆசை இருக்கு இல்லை, நான் உள்ள சொல்ல வரல. அந்த ஆளுக்கு ஆட்சி பண்றதுல பெரிய ஆர்வம் கிடையாது. ஆதரவை கொடுத்துட்டாப்ல. ஏன்னா அவன் தானே முதல் போட்டவன். ஏன்னா முதல் போட்டவன் அமைச்சரா இருந்துட்டு போறேன். நம்ம முதலமைச்சரா மேல அப்படி ஷோ காட்டினா மட்டும் போதும். இவ்வளவுதான் விஜய்க்கு என்ன. முதல் போட்டவன் அமைச்சரா இருந்துட்டு போறானே, நம்மளா இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வச்சிருக்கானே. அவன் குடும்பம் ஆடுனா என்ன, ஆடல என்ன, இங்க கரண்ட் வந்தா என்ன, வரலனா என்ன, என்ன பண்ணி நாடு நாசமா போனா, வெளியே வந்து நம்ம ஒரு ஸ்கிரிப்டை வச்சு 4 வசனத்தை பேசணுமா, போய்கிட்டே இருந்தோமா. சத்தியமா சொல்றேன், நீ ரசி, நீ விரும்பு, அவரை நீ உயிருக்கு உயிரை கூட நேசி. ஆனால் நாட்டை கொண்டு வந்து அதுக்காண்டி இந்த லாட்டரி கும்பல்கிட்ட கொடுக்காது. இந்த லாட்டரி கும்பலோட வரலாறு உங்களுக்கு தெரியல. இப்போ என்ன இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த ஜான் குட்டர் விஷயத்தில் அப்படின்னா, ஆதவ் எந்தெந்த அமைச்சர்கள் இருக்காரு, விளையாட்டுத்துறை மட்டும் அவன் ஃபோக்கஸ் பண்ணுற காப்பாங்க. அவர் முக்கியமாக பிடிச்சிருக்குது ஒன்று, அதிக டெண்டர் கிடைக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை. அந்த நெடுஞ்சாலைத்துறை ஒன்று வச்சிருக்காரு கையில். அது தெரியுமா, இங்கே தமிழ்நாட்டில் மைனர் இருக்குல்ல, ஸ்மால் அண்ட் மைனர் ஹார்பர் இருக்குல்ல, ஹார்பர் அதாவது துறைமுகங்கள், அதாவது மாநில அரசு கீழே துறைமுகங்கள் இருக்குது. 17 துறைமுகங்கள் தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல் வருது. இந்த 17 துறைமுகம் வச்சிருக்க எவனோ அவன் கடத்தல உச்சத்தில் இருக்கான். கடத்தல் பண்ணி நினைக்கிறேன்